हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 12/12/1984 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு விசேஷ ஆத்மாக்களின் கடமை. இன்று திலாராம் தந்தை தன்னுடைய இதயத்தால் குஷி நிறைந்த குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறார். முழு உலகத்தில் எப்போதும் இதயபூர்வமாக குஷியில் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் எப்பொழுதாவது ஏதாவது இதயத்தின் வேதனையில் துக்கமாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி இதயத்தின் வேதனையை அளிக்கக்கூடிய, துக்கத்தை அழித்து சுகம் கொடுக்கும் தந்தையின் சுகஸ்வரூப குழந்தைகள் நீங்கள். மற்ற அனைவரின் இதயத்தின் வேதனையின் கூக்குரலோ ஐயோ ஐயோ என்ற சப்தம்தான் வெளியாகிறது. மேலும் இதயத்தால் குஷியாக இருக்கும் குழந்தைகள் உங்களுடைய இதயத்தில் இருந்து ஆஹா ஆஹா என்ற ஓசை வெளியாகிறது. எப்படி ஸ்தூல உடலின் வலி விதவிதமாக இருக்கும், அதேபோல் இன்றைய மனித ஆத்மாக்களின் இதயத்தின் வலியும் அநேக விதமாக இருக்கின்றன. சில நேரம் கர்மத்தின் விளைவுகளை அனுபவிக்கும் உடலின் வலி, சில நேரம் சம்பந்தம் தொடர்பு மூலம் துக்கம் அடைவதால் வலி, சில நேரம் பணம் அதிகம் வந்தது ஆனால் குறைந்துவிட்டது என்ற கவலையின் வலி, மேலும் சில நேரம் இயற்கையின் ஆபத்துகளின் மூலம் பிராப்தியான துக்கத்தின் வலி. அந்த மாதிரி ஒரு வழியிலிருந்து அநேக வழிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. முழு உலகமுமே துக்கத்தின் வலியின் கூக்குரல் இடுபவர்களாக ஆகிவிட்டது. அந்த மாதிரியான நேரத்தில் சுகம் கொடுக்கும் சுகஸ்வரூப குழந்தைகள், உங்களுடைய கடமை என்ன? பல ஜென்மங்களின் துக்கம் மற்றும் வலியின் கடனிலிருந்து அனைவரையும் விடுவியுங்கள். இந்த பழைய கடன், துக்கம், வலியின் சுமையாகிவிட்டது. அந்த மாதிரியான நேரத்தில் உங்கள் அனைவரின் கடமை, வள்ளலாகி எந்த ஆத்மாவிற்கும் ஏதாவது விதமான கடனின் சுமை இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த பிராப்தியால் நிரம்பியவராக ஆக்குங்கள். எப்படி உடலின் கர்மத்தின் விளைவுகளை அனுபவிக்கும் துக்கம் வேதனையுள்ள ஆத்மா கர்மயோகி ஆகி கர்மயோகத்தின் மூலம் கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பதை முடித்துவிடும். அந்த மாதிரி கர்மயோகி ஆவதற்கான சக்தியின் பிராப்தியை மகாதானத்தின் ரூபத்தில் கொடுங்கள், வரதானத்தின் ரூபத்தில் கொடுங்கள். அவர்களோ கடன்காரர்கள், அதாவது சக்தி இல்லாதவர்கள், காலியாக இருக்கிறார்கள். அந்த மாதிரியானவர்களுக்கு தன்னுடைய கர்ம யோகாவின் சக்தியின் பங்கை கொடுங்கள். ஏதாவது தன்னுடைய கணக்கில் இருந்து அவர்களுடைய கணக்கில் சேமிப்பு செய்யுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் கடனின் சுமையில் இருந்து விடுபட முடியும். இத்தனை காலம் நேரடியாக தந்தையின் வாரிசாகி என்னென்ன அனைத்து சக்திகளின் ஆஸ்தியை சேமித்திருக்கிறார்களோ அந்த சேமிப்பு கணக்கில் இருந்து பரந்த மனமுடனும் தானம் செய்யுங்கள். அப்பொழுது இதயத்தின் வலியை போக்க முடியும். எப்படி இறுதி நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது, அதேபோல் அனைத்து ஆத்மாக்களின் பக்தியின் சக்தியும் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. துவாபர யுகத்திலிருந்து ரஜோகுண ஆத்மாக்களில் இருந்தும் தான புண்ணியம், பக்தியின் சக்தி அவர்களுடைய கணக்கில் சேமிப்பாக இருந்தது. எனவே தன்னுடைய ஆத்மாவை நிர்வகிப்பதற்காக ஏதாவது சாந்திக்கான வழி பிராப்தி ஆகி இருந்தது. ஆனால் இப்பொழுது தமோகுண ஆத்மாக்கள் இந்த குறைந்த நேரத்தின் சுகத்தின் ஆத்மாவை நிர்வகிப்பதற்கான வழிகளிலிருந்தும் காலியாகிவிட்டன.
அதாவது பக்தியின் பலனையும் அறிந்து காலியாகி விட்டது. இப்பொழுது பெயருக்கு பக்தி, பலன் சொரூபமான பக்தி இல்லை. பக்தியின் மரம் விஸ்தாரமாக வளர்ந்து விட்டது. மரத்தின் பலவிதமான வண்ணத்தின் ஜொலிப்பு அவசியம் இருக்கிறது. ஆனால் சக்தி இல்லாத காரணத்தினால் பலன் கிடைக்க முடியாது. எப்படி ஸ்தூல மரம் கூட முழுமையாக வளர்ந்து இத்துப்போன நிலையை அடைந்து விடுகிறதென்றால் பலன் கொடுப்பதாக இருக்காது, ஆனால் நிழல் கொடுக்கும் மரமாக ஆகிவிடும். அதேபோல் பக்தியின் மரமும் மனதை குஷிப்படுத்துவதற்கான நிழலை அவசியம் கொடுக்கிறது. குரு வைத்து விட்டோம், முக்தி கிடைத்துவிடும். தீர்த்த யாத்திரை, தானம், புண்ணியம் செய்தோம், பிராப்தி ஆகிவிடும். அப்படி மனதை குஷிப்படுத்துவதற்கான ஆறுதல் கொடுக்கும் நிழல் இன்னும் பாக்கி இருக்கிறது. இப்பொழுது இல்லை என்றால் எப்போதாவது கிடைத்துவிடும் என்ற இதே நிழலில் பாவம் வெகுளியான பக்தர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலம் கொடுப்பதில்லை. எனவே அனைவரின் ஆத்மாவை நிர்வகிக்கும் கணக்கு காலியாக இருக்கிறது. அந்த மாதிரியான நேரத்தில் நிரம்பிய ஆத்மாக்களாகிய உங்களுடைய கடமை தன்னுடைய சேமிப்பாகி இருப்பதிலிருந்து அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு பங்கை, ஏதாவது அந்த ஆத்மாக்களுக்கு தைரியம் மற்றும் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். சேமிப்பு ஆக்கி இருக்கிறதா அல்லது தனக்காக சம்பாதித்தீர்கள் மற்றும் சாப்பிட்டு விட்டீர்களா? சம்பாதித்தார் மற்றும் சாப்பிட்டு விட்டார் என்பவரை ராஜயோகி என்று கூற மாட்டோம், சுயராஜ்ய அதிகாரி என்றும் கூற மாட்டோம். ராஜாவின் களஞ்சியம் எப்போதும் நிரம்பி இருக்கும். பிரஜைகளின் பாலனையின் பொறுப்பு ராஜாவிற்கு இருக்கிறது. சுயராஜ்ய அதிகாரி என்றால் அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்பியவர். ஒருவேளை பொக்கிஷம் நிரம்பியிருக்கவில்லை என்றால் இப்பொழுதும் அவர் ராஜயோகி இல்லை, பிரஜாயோகி ஆவார். பிரஜை சம்பாதித்தார் மற்றும் சாப்பிட்டு விடுவார். செல்வந்த பிரஜை கொஞ்சம் சேமிப்பு வைத்து கொள்வார்கள். ஆனால் ராஜா கஜானாவின் அதிகாரியாக இருக்கிறார். அந்த மாதிரி ராஜயோகி என்றால் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள். எந்த ஒரு பொக்கிஷத்தின் சேமிப்பு கணக்கு காலியாக இருக்க முடியாது. எனவே பொக்கிஷம் நிரம்பி இருக்கிறதா என்று தன்னை பாருங்கள். வள்ளலின் குழந்தையாகிய உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பாவனை இருக்கிறதா அல்லது தனக்கு பயன்படுத்துவதிலேயே மூழ்கி இருக்கிறீர்களா? தன்னுடைய பாலனையிலேயே காலம் கடந்து சென்று விடுகிறதா அல்லது மற்றவர்களின் பாலனைக்காக நேரமும் பொக்கிஷமும் நிரம்பி இருக்கிறதா? இங்கு சங்கமயுகத்தில் இருந்துதான் ஆன்மீக பாலனையின் சமஸ்காரம் உள்ளவர்கள் எதிர்காலத்தில் பிரஜையை பாலனை செய்யும் விஸ்வராஜன் ஆக முடியும். ராஜா மற்றும் பிரஜையின் முத்திரை இங்கே இடப்படுகிறது. பதவி அங்கு கிடைக்கும். ஒருவேளை இங்கேயே முத்திரை இல்லை என்றால் பதவி கிடைக்காது. சங்கமயுகம் முத்திரை இடப்படும் அலுவலகம். தந்தை மூலமாக, பிராமண குடும்பத்தின் மூலமாக முத்திரை இடப்படுகிறது. எனவே தன்னைத்தானே நல்ல முறையில் பாருங்கள். கையிருப்பை சோதனை செய்யுங்கள். தேவையான நேரத்தில் ஏதாவது ஒரு பிராப்தியின்மை கூட சம்பன்னம் அடைவதில் ஏமாற்றி விடுகிறது என்று அப்படி இருக்க வேண்டாம். எப்படி ஸ்தூலமான பொருட்கள் சேமிக்கிறீர்கள்? ஒருவேளை அனைத்து மளிகை பொருட்களையும் சேர்த்து விட்டீர்கள். ஆனால் சின்னஞ்சிறிய தீப்பெட்டி வாங்கவில்லை என்றால் மளிகை மற்றும் தானியங்களை வைத்து என்ன செய்வீர்கள்? அநேக பிராப்திகள் இருந்த போதிலும் ஒரு பிராப்தியின்மை ஏமாற்றத்தை அளித்துவிட முடியும். அந்த மாதிரி ஒரு பிராப்தியின்மை கூட நிரம்பியவர் என்ற முத்திரை இடப்படுவதற்கான உரிமையை அடைவதில் ஏமாற்றம் அளித்துவிட முடியும். என்னிடமோ நினைவின் சக்தி இருக்கிறது, ஏதாவது குணத்தின் குறை இருக்கிறது என்றால் ஒன்றும் பாதகமில்லை என்று அப்படி நினைக்காதீர்கள். நினைவின் சக்தி மகான் நம்பர் 1, அது சரிதான். ஆனால் ஏதாவது ஒரு குணத்தின் குறை கூட அந்த நேரத்தில் முழுமையாக தேர்ச்சி அடைவதில் தோல்வியடைய செய்துவிடும். இதை சின்ன விஷயம் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொரு குணத்தின் மகத்துவம் மற்றும் சம்பந்தம் என்ன என்று இதன் ஆழமான கணக்கு இருக்கிறது. அதை பின்பு எப்போதாவது கூறுவோம். நல்லது.
அந்த மாதிரி எப்பொழுதும் சம்பன்ன நிலையில் கடமையை நிறைவேற்றக்கூடிய தன்னுடைய வள்ளல் தன்மையின் சிரேஷ்ட சமஸ்காரங்களினால் அனைவரின் வேதனையை அகற்றக்கூடிய எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரியாகி ஆன்மீக பாலனை செய்யக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பிய களஞ்சியமாக ஆகக்கூடிய மாஸ்டர் வள்ளல், வரமளிக்கும் வள்ளல், அந்த மாதிரி ராஜயோகி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं कि सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.